அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆதிகுணசேகரன் வீட்டுக்கு வந்த அட்வொகேட்டு பார்கவிக்கும் தர்ஷனுக்கும் கல்யாணம் இருக்குது, அதே நாளில் தான் கேஸ் ட்ரையல் வருது அப்படின்னு சொன்னார். அதனால் கதிரும் ஞானமும் கேஸை தள்ளி போடணுன்னு பிளான் பண்ணுறாங்க. உடனே வக்கீல் கிட்ட என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ஆதிகுணசேகரனுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விஷயத்த கதிர் ஈஸ்வரி கிட்ட சொல்கிறாரு. ஈஸ்வரியை நான் கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒத்துக்கிட்டாங்க. நந்தினி ரேணுகா கிட்ட கேட்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ ஞானம் சொல்கிறாரு அவங்க போடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனால் வக்கீல் காட்டின இடத்துலலாம் 3 பேரும் கையெழுத்து போட்டாங்க. இந்த விஷயம் சாருபாலா அட்வொகேட் வீட்டில் இருக்க ஜனனிக்கு தெரிய வருது. இதனால் கோபமான ஜனனி, கல்யாணம் இப்போ முக்கியம் இல்லை, கேஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சாருபாலா சொல்கிறாங்க, நம்ம வேணால் ஆதிகுணசேகரன் சைட்லேருந்து கொடுக்குற பெட்டிஷன் ஃபேக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெட்டிஷன் போடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜனனி, நீங்கள் பெட்டிஷன் போடுங்க, கல்யாணத்தை தள்ளி வைக்கிற ஏற்பாடை நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்த ஆதிகுணசேகரனோட அட்வொகேட் கதிருக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. அதனால் கதிரும் ஞானமும் உடனே குலதெய்வம் கோயிலில் இருக்க ஆதிகுணசேகரனை பார்க்க போகிறாங்க. அங்கே போயிட்டு ஜனனியை கோர்ட்டுக்கு வரவிடாமல் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜனனியும் சக்தியும் எங்கேயாவது மறைஞ்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. உடனே சாருபாலாவோட ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா ராவணனோட ஆள். இப்போ ஜனனியும் சக்தியும் சேஃபாக கோர்ட்டுக்கு போவாங்களா, ஈஸ்வரி ஆதிகுணசேகரனுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்களா அப்படின்றத அடுத்தடுத்த எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.